இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்டட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒருத்தரை ரொம்பவும் மோசமான முறையில் ஒருத்தங்க ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் பிரில்லியண்டான ஒரு ஸ்மார்ட்டான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் சடனா வந்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க எங்க போனாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க காணாம போனதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட இருந்து எக்கச்சக்கமான மெசேஜஸ் அண்ட் இமெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த மெசேஜஸ், சோஷியல் மீடியா ரீப்ளேஸ் இதெல்லாம் எங்க இருந்து வருது, இவங்களோட மோட்டோ என்ன? 2012 மிஸ்டர் வெஸ்டர்ன் சிட்டி ஒமாஹா, இங்க 34 வயசான டேவ் அப்படின்ற ஒருத்தர் 2012 அப்ப இந்த இடத்துக்கு வராரு. இவர் புதுசா அவரோட லைஃபை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வர்றாரு. இங்க வந்துட்டு ஒரு ஆட்டோ ரிப்பேர் ஷாப் ஒன்று ஓபன் பண்றாரு. டேவோடைய பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ரீசெண்டா தான் இவருக்கு அவரோட ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒமாஹாக்கு வந்திருக்காரு. இவருடைய எக்ஸ் ஒய்ஃபுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எமி ஃப்ளோரா. டேவோட ஃபேமிலி வந்துட்டு இப்போ ஒரு கூட இல்ல, அவருக்கு டைவர்ஸ் ஆனதுனால அவரு தனியா தான் இருக்காரு. இந்த சமயம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டிங் சைட்டுக்கெல்லாம் போயிட்டு சர்ச் பண்றாரு. இங்க இவரு நிறைய பொண்ணுங்களை பாக்குறாரு, நிறைய பேருக்கு கூட பேசுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா யாருக்கிட்டையுமே சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்றது இவருடைய மோட்டோ கிடையாது. ஜஸ்ட் டேட் பண்ண, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் இவருடைய மோட்டோவா இருந்தது. இப்பதான் 2012 அப்ப கேரி லீ அப்படின்ற ஒருத்தங்க இவருடைய ஆட்டோ ரிப்பேர் ஷாப்புக்கு வராங்க. இந்த கேரி லீக்கு 37 வயசு இருக்கும். அவங்களுக்கு 14 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவங்க ரொம்பவே பிரில்லியண்டான சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். அவங்களுடைய ஃபோர்ட் கார் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றதுனால இந்த ஆட்டோ ரிப்பேர் ஷாப்க்கு வந்திருக்காங்க. வந்து டேவ் கிட்ட இந்த காரை காட்டி என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சமயத்துல தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. டேவ் வந்துட்டு இவங்களுடைய காரை வந்துட்டு சரி பண்ணி தந்திருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்ட அந்த சமயத்திலே வந்துட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஸ்பார்க் இருந்திருக்கு. கரெக்டா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு டேவ் வழக்கம் போல அவரோட டேட்டிங் ஆப் எடுத்து எதனாச்சும் பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல காலையில கார் எடுத்துட்டு வந்து கேரியோட ப்ரொஃபைல் வந்துட்டு வருது. இதை பார்த்த உடனே இவங்களை தானே நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. அதுவும் போக இவருக்கு கேரியை ரொம்ப பிடிச்சு போக இவர் அந்த ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு மெசேஜ் பண்றாரு. அதை கேரியும் அக்செப்ட் பண்றாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் பேசியிருக்காங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா இது முடிய கிடையாது. 3வது முறையுமே இவங்க 2 பேரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. கேரி அவங்களுடைய கார் இன்ஜின்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது அப்படிங்கிறதுனால மறுபடியும் டேவுடைய ஆட்டோ ரிப்பேர் ஷாப்புக்கு கார் எடுத்துட்டு வராங்க. இந்த விஷயத்தை டேவ் வந்துட்டு சரி பண்ணி தராரு. இப்ப டேவும் கேரியும் நிறைய நேரம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப் இருந்திருக்கு. இந்த சமயம் 2 பேருக்குமே அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சு போக டேவ் வந்துட்டு இன்னைக்கு நைட் என் கூட டேட் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேரியை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கு கேரியும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கேரி அப்படின்றது யார் அப்படின்னு பார்ப்போம். கேரி அப்படின்றவங்களுக்கு அவங்களோட குடும்பம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எப்பயுமே அவங்க குடும்பத்தோட ரொம்பவே அட்டாச்சாக தான் இருப்பாங்களாம். சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப பிரில்லியண்டாக தான் இருந்திருப்பாங்க. அது முக்கியமாக டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பயங்கர பிரில்லியன்ட். இப்படி சின்ன வயசுல இருந்து சூப்பராக படிச்சுட்டு பிரில்லியண்டாக இருந்த இவங்க அவங்களோட 22வது வயசுல பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய இவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த குழந்தை வந்துட்டு கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்டா வந்துட்டு அவங்க நினைச்சாங்க. ஒரு பக்கம் அந்த குழந்தையும் வந்துட்டு இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணி பயங்கரமா ஷைன் ஆகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே எல்லாத்துட்டையுமே ரொம்ப கேஷுவலா இருப்பாங்களாம், எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தப்பதான் இவங்களுடைய 37வது வயசுல இவங்க டேவை வந்துட்டு மீட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இவங்க 2 பேருமே டேட் போறாங்க. இவங்க 2 பேருமே ஆப்பிள் பி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு டேட் போயிருக்காங்க. 2 பேருமே அவங்கள பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா டேவுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் இது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எடுத்து பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்திருக்கு, கால்ஸும் வந்திருக்கு. இவர் டிராவல் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் வந்த அந்த சமயத்துல இது எதையுமே பெருசா நோட் பண்ணாமே விட்டுட்டாரு. இப்படி மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பண்ணிருக்க அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ஷானா. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவுடைய எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேவுக்கு ஆமி கூட டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் முறையா இவர் டேட்டிங் சைட்லாம் போயிட்டு இருந்தப்ப ஃபர்ஸ்ட் இவர் பார்த்த பொண்ணே ஷானா தான். இவங்களும் டேவும் வந்துட்டு ஆன்லைன்ல மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வருது. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் ஒன்னா தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ஷானாவுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன் ரொம்ப பிடிச்சு போக இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் டே வந்துட்டு சீரியஸான ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாஸ்ட் லைஃப்பில் ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுனால தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சார். அதனால் இதுக்கு மேலே நம்ம சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். இதை பற்றி ஷானாவும் டேவும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணதில் இவங்களுக்குள்ளே வந்துட்டு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு 2 பேருமே வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறமா டேவ் வந்துட்டு அந்த டேட்டிங் சைட்டில் நிறைய பொண்ணுங்களை வந்து பார்த்துருக்காரு, அவங்களோடலாம் வந்துட்டு பேசியிருக்காரு. இப்படி இருந்தப்போ தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த கேரி வந்து பார்த்து அவங்களோட பேசி அன்னைக்கு நைட்டு ஆப்பிள் பி டின்னர் வரைக்கும் வந்திருக்கு. இவருக்கு வந்து அந்த மெசேஜஸில் ஷானா லிஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஐடி கார்டு ஒன்று நான் உன்னோட அப்பார்ட்மெண்ட்லேயே விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே முக்கியமான ஐடி கார்டு, எனக்கு அந்த ஐடி கார்டு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட டேவ் வந்துட்டு சரி நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா, நான் உன்னோட கார்டு எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி டேவ் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் வந்துட்டு கேரி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேவ் அப்புறம் கேரி 2 பேருமே டேவோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி போன இவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு செட்டில் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. டேவ் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வீட்டுடைய டோரை வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டு வெளில போய் பார்க்குறாரு. அப்போ ரொம்பவே கேஷுவலாக ஐடி கார்டு எடுக்கிறதுக்காக ஷானா வந்திருக்காங்க. அப்போ யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள இருந்த கேரி வந்துட்டு ஷானாவை பார்த்துருக்காங்க. சொல்ல போனா உள்ள இருந்த கேரி வந்துட்டு ஷானாவை பார்த்தது ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஷானா வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. கேரி வந்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க டேவ் ஷானா யார் அப்படின்னு சொல்லி கேரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த விஷயம் அப்படியே போக கேரி அப்புறம் டேவ் இவங்க 2 பேருமே அடுத்த 2 வாரத்துக்கு ஒன்னா ஸ்டே பண்ணாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்தது, நல்ல வைப் இருந்தது. நவம்பர் 13 மார்னிங் டேவ் வந்து முழிச்சு பார்த்தப்ப கேரி வந்துட்டு லேப்டாப் வச்சு பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கேரி டேவை பார்த்து இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்கு, நான் தான் வந்துட்டு அதை சப்மிட் பண்ண போறேன், அதனால தான் உட்காந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவங்க கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட திங்ஸ் அப்புறம் லேப்டாப் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு டேவுக்கு குட் பை சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க. டேவும் அவருடைய ஒர்க்குக்கு போறாரு. அங்க நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்றாரு, நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் டேவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த மெசேஜில் நம்ம 2 பேரும் சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. இந்த மெசேஜை பார்த்து டேவுக்கு வந்துட்டு இது ஷாக்கிங்காக தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. இல்லை இது சீரியஸாக ஒர்க் ஆகாது, இது எல்லாத்தையுமே பேசி தானே நம்ம வந்து டேட்டிங் வந்தோம் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு கேரி வந்து ஐ ஹேட் யூ, இதுக்கு மேலே நான் உன்னை பார்க்க விருப்பப்படல அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்திருக்கு. காலையில் தான் அவங்க வந்துட்டு ரொம்பவே நல்லா பேசிட்டு போனாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலே, அதாவது அடுத்த 4 மணி நேரத்திலே கேரி வந்துட்டு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவர் லஞ்ச் சாப்பிட்டு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப கேரியோடைய திங்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை. ஓகே, கேரி வந்து எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டா போல இருக்கு. காலைல நார்மலாக தான் இருந்தது, எல்லாமே இப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் இது அங்கேயோடு நிற்க கிடையாது. அதுக்கப்புறமா இவருக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருந்திருக்கு, இவரை த்ரெட்டன் பண்ற மாதிரி. நீ வந்து ரொம்ப மோசமானவன், உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே கிடையாது, நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்ட, அந்த மாதிரியான மெசேஜஸ் வந்துட்டு நிறைய வருது. கேரி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி டேவுக்கு கொஞ்சம் கூட புரியல. இப்படி இருக்கும்போது தான் டேவ் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. இவங்க டேவ் கிட்ட வந்து கேரி நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டேவ் வந்து இல்ல, காலையில் எனக்கு குட் பை சொல்லிட்டு ஆஃபீஸில் ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவசரமாக கிளம்புனாங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேரி வந்துட்டு மிஸ் ஆகுறாங்க. அவங்க கிட்ட கடைசியா பேசின ஒரு நபர் நீங்க தான், அதுக்கப்புறம் கேரியை யாருமே பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிறப்ப, அதாவது நவம்பர் 13 கேரி கிட்ட இருந்து கேரியோடைய அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல எனக்கு டேவ் கூட செட் ஆக கிடையாது, நான் டேவ் பிரேக்கப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன், நான் ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே கேரி வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்க்குமே வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல நான் இந்த இடத்துக்கு ஒர்க்குக்கு வர மாட்டேன், நான் வேற ஒரு வேலையை பார்த்துட்டேன், அங்க நான் போயிட்டு ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேரியோடைய 14 வயசு பையனான மேக்ஸுக்கும் போயிருக்கு. கேரிக்கு அவங்களோட ஃபேமிலி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். இப்படி இருக்கிறப்ப கேரி வந்துட்டு எதுக்காக இப்படி அவசரமா தலைமறைவாகணும்? இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் இருந்தவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. இதனால அவங்க அம்மா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கேரியோடைய அம்மா
அதுக்கப்புறமா வந்துட்டு கேரி கிட்ட இருந்து வந்து அந்த மெசேஜையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட காட்டியிருக்காங்க. இதுல எனக்கும் டேவுக்கும் வந்துட்டு செட் ஆகல, அதனால நாங்க பிரியலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய கவனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேவ் மேல திரும்புது. இதனாலதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு விசாரிக்க வராங்க. டேவ் கிட்ட கேட்டப்ப டேவுக்கு எதுவுமே தெரிய கிடையாது. கடைசியா என்கிட்ட குட் பை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்டை நான் தான் சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமா அடுத்த 4 மணி நேரத்துல இருந்து எனக்கு மோசமான நிறைய மெசேஜ் வந்துச்சு. என்ன நீ ஏமாத்திட்ட, ஐ ஹேட் யூ அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் வந்துச்சு. இதை தவிர கேரியோட விஷயத்துல எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்ல போனா கேரி தலைமறைவானதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு டேவோட பர்மிஷனோட அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட போனை வந்துட்டு அக்சஸ் பண்ணாங்க. இது எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுல டேவ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. இப்ப கேரியோட கேஸ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரிக்கு சின்ன வயசுல இருந்தே பைபோலார் டிசார்டர் இருந்திருக்கு. இதுல இவங்க நிறையவே சஃபர் ஆயிருக்காங்க, மெடிசன்ஸ்லாம் தந்திருக்காங்க. சில சமயங்களா நான் மெடிசன்ஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவங்களோட 20ஸ்ல அவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அவங்க கம்ப்ளீட்டா அதை விட்டு வெளியில வந்துட்டதா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த பைபோலார் டிசார்டரை விட்டு இவங்க வெளியில வந்துட்டாங்களா அப்படின்றது கிளியரா யாருக்குமே தெரியாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கேரியே வந்துட்டு தலைமறைவாயிட்டாங்களோ அப்படின்ற டவுட்டும் இருந்தது. டேவுக்கு வந்துட்டு இருக்க அந்த மெசேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 60க்கு மேல மெசேஜஸ் வருது. அது மட்டும் இல்லாம அவரோட மெயில் ஐடிக்கு 100கணக்கான இமெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து மட்டும் வர கிடையாது. எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல, எக்கச்சக்கமான மெயில் ஐடிஸ்ல வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த மாதிரியான மெசேஜஸ் வந்துட்டு டேவுக்கு மட்டும் வர கிடையாது, டேவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்த நிறைய பேருக்கு வந்திருக்கு. டேவ் கூட ஒர்க் பண்ற சில நபர்களுக்கு, டேவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, டேவ் இதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ண பொண்ணுங்களுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான மெசேஜஸ் வந்திருக்கு. டேவ் ஒரு மோசமானவன், அவன மாதிரியான கேவலமானவன்னு நீங்க பார்த்தே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமா திட்டி வந்திருக்கு. இப்படி எல்லாருக்கும் போன அந்த மெசேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷானா லீஸ்க்கும் வந்திருக்கு. சொல்லப்போனா மற்றவங்களை காட்டிலும் டேவுக்கு எந்த அளவுக்கு மெசேஜஸ் வந்திருக்கோ அதே அளவுக்கான மெசேஜஸ் வந்துட்டு ஷானா லீஸ்க்கும் வந்திருக்கு. அன்னைக்கு நைட் அப்பார்ட்மெண்ட்ல அவங்களோட ஐடி கார்டு எடுக்கிறதுக்காக அவங்க வந்தப்ப கேரி ஷானா லீஸை வெறும் 10 செகண்ட் பக்கம் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஷானா லீஸ் மேல என்ன அப்படி ஒரு வெறுப்பு அப்படின்னு தெரியல. ஒருவேளை இது டேவ் மேல இருக்கக்கூடிய பொசசிவ்னஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஷானா லீஸ்க்கும் இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்களாலையும் நிம்மதியாக அவங்களோட லைஃபை லீட் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் டேவுக்கு தெரிஞ்சது. டேவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளால சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இப்படி இருக்கிறப்பதான் ஜனவரி 2013 டேவ் வந்துட்டு அவருடைய அபார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல வெளியில ஒரு கார் நிக்கிறத பாக்குறாரு. அந்த காரை பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது கேரியோட ஃபோர்ட் தான் அப்படின்னு. இதை பார்த்த உடனே காருக்குள்ள கேரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா காருக்குள்ள கேரி இல்ல. உடனடியாக அவர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த காரை பத்தின விஷயத்த சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மீடியட்டா அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காருக்குள்ள எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திருக்காங்க. பெருசா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த காருக்குள்ள எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. இப்படி பார்த்தப்ப அங்க ஒரு கண்டெய்னர் இருந்திருக்கு. அந்த கண்டெய்னர்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு யாரோடது அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல ரன் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு யார் கூடயும் மேட்ச் ஆக கிடையாது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டேவ் கூடயும் மேட்ச் ஆக கிடையாது. இப்ப கேரி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு சமயம் கேரி கிட்ட இருந்து டேவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல டேவ் அப்புறம் ஷானா லீஸ் 2 பேருமே ஒன்னா நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்த டேவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. நாங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தது கேரி எப்ப போட்டோ எடுத்தா, அப்பனா கேரி நம்மளை சுத்தி தான் நின்றுட்டு இருக்கா, எங்கேயோ இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் இவருக்கு புரியுது. சொல்லப்போனா இது டேவுக்கும் ஷானா லீஸ்க்கும் பயங்கரமான ப்ரெஷரா இருந்தது. இந்த ப்ரெஷர்னாலே இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒன்னா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய பழைய பாண்டுக்கு வராங்க. ஒரு தடவை டேவ் அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வரப்ப அவரோட வீட்டுடைய ஜன்னல்லாம் வந்துட்டு உடைஞ்சிருந்தது. அவரோட சோஃபாலாம் வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சிருந்திருக்காங்க. கூடவே அவருடைய வீட்டு பாத்ரூம் கண்ணாடியில ஷானா லீஸ் அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக்ல எழுதியிருந்தது. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான டேவ் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் கேரி கிட்ட இருந்து வருது. நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், என்னை விட்டு நீ தப்பிக்கவே முடியாது, இப்ப கூட நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், இப்ப நீ ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அப்பல இருந்து டேவுக்கு நம்ம பண்ற எல்லாத்தையுமே வந்துட்டு கேரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஃபீல் வருது. இந்த மாதிரியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டேவுக்கு மட்டும் நடக்க கிடையாது, ஷானா லீஸ்க்கும் நடந்திருக்கு. அவங்களோட கார் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிறுக்கி வச்சிருக்காங்க. கூடவே டேவ் ஷானா லீஸ் அப்படின்ற மாதிரி நிறைய
நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருந்திருக்கு. இதை பார்த்த இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு பயங்கர டிப்ரெஷனாக இருந்திருக்கு. இதனால டேவ் அப்புறம் ஷானாலிஸ் இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தங்க எங்களுக்கே தெரியாம கண்காணிச்சிட்டு இருக்காங்க, எங்களால் நிம்மதியாகவே வாழ முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்கிடையில ஷானாலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேவனி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் கேரி கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கண்டினியூஸாக மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எப்பயாச்சும் 1-2 தடவை தான் இவங்க மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி சில மாசங்கள் போகுது. ஆகஸ்ட் 2013 டேவ் வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகுது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் ஷானாலிஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. டேவ் அந்த காலை பிக் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசினப்பதான் ஷானாலிஸ் வந்துட்டு என்னோட வீட்டை யாரோ ஒருத்தங்க நெருப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டவசமா அவங்க வீட்டுக்கு வச்சிருந்த நெருப்பை அவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டதுனால ஷானாலிஸ் வந்துட்டு அவங்க 2 குழந்தைங்களையும் காப்பாற்றி வெளில கூட்டு வந்துடுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஷானாலிஸ் வந்துட்டு வளர்த்துக்கிட்டு இருந்த பெட் டாக் ஒன்று, பெட் கேட் ஒன்று, அப்புறம் பெட் ஸ்னேக் ஒன்று அதே நெருப்புல எரிஞ்சு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒட்டுமொத்த வீடுமே எரிஞ்சு போனதுனால இவங்க வீடே இல்லாம ஆயிடுறாங்க. இதுல ஷானாலிஸ் வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்னை விட்டுருங்க, நான் தனியா போயிடுறேன், அவ என்ன சும்மா விட மாட்டா, அவ என்ன கொல்லாம விட மாட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போறாங்க. இப்படி ஒரு 2 மாசம் போகுது. இந்த சமயத்துல டேவோடைய முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு டேவுக்கு கால் பண்ணி நீ இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் ஒரு வேலை விஷயமா வரேன், நான் உன்னோட பிளேஸ்ல ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டேவ் வந்து ஓகே என்னோட வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் எப்போ வேணா வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டேவோடைய அந்த பழைய கேர்ள் ஃப்ரெண்டான சியாக்ஸ் ஃபால்ஸ் வந்துட்டு அன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தங்க சுட்ட மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. 2 பேருமே பதறி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப இவங்க வீட்டு பாத்ரூமுடைய ஜன்னல் கண்ணாடி வந்துட்டு உடஞ்சிருக்கு. கூடவே ஒரு கல்லும் கிடக்கிறத பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தங்க செங்கல் எடுத்து ஜன்னலில் எரிஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப டிப்ரெஸ் ஆன டேவ் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. இது மட்டும் கிடையாது. இந்த சமயத்தில் டேவுக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்த இவருக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. அந்த மெயிலில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளியராக தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு ஷானா மாதிரி இருந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க ஷானாவை கட்டி போட்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கூடவே இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெயிலும் வந்திருக்கு. இதில் ரொம்பவே ஷாக்கான டேவ் வந்துட்டு உடனடியே ஷானாவை மீட் பண்ணுறதுக்காக போய் பார்க்குறாரு. அங்கே ஷானா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் இருந்தது யாரு? பார்க்கறதுக்கு ஷானா மாதிரி தானே இருந்துச்சு. என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற பயங்கரமான குழப்பத்துக்குள்ள அவர் போறாரு. இந்த சமயம் டேவ் வந்து அவருடைய சேஃப்டிக்காக லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி ஒன்று வாங்குறாரு. இந்த விஷயத்துல டிப்ரெஸ் ஆன டேவ் வந்து இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டே கிளம்புறாரு. புது நம்பர் மாத்துறாரு, புது லொகேஷன் மாத்துறாரு, புதுசா ஒரு ஷாப்ல ஒர்க் பண்றாரு, எல்லாத்தையுமே மாத்துறாரு. இங்க இவரோட லைஃப் வந்துட்டு நார்மலா போயிட்டு இருந்தது. இவர் அங்க போயிட்டு மறுபடியும் வழக்கம் போல டேட்டிங் ஆப் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் இவர் கூட ஒரு பொண்ணு மேட்ச் ஆச்சு. இவங்க 2 பேரும் டெக்ஸ்ட்லேயே வந்து பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வரவே கிடையாது. இவர் மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜில் சர்ப்ரைஸ், உன்னோட புது லொகேஷன், புது நம்பர் எல்லாமே இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு, ஐ ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்லி கேரி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மறுபடியும் நம்மளை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற உணர்வு டேவுக்கு வருது. இதில் கேரியோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி வந்துட்டு இந்த மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டா, கேரிக்கு என்னமோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ யாரோ ஒருத்தங்க கேரியோடைய பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி இருந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தோணுது. கேரியோடைய சன்னான மேக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்த மெசேஜஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறாரு. ஏன்னா கேரி கிட்ட இருந்து டேவுக்கு மட்டும் மெசேஜ் வர கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மெசேஜஸ் போயிட்டு இருந்தது. இப்போ மேக்ஸ் வந்துட்டு மாம் உண்மையாலுமே நீங்கள் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, என்னுடைய மிடில் நேம் என்னன்னு சொல்லுங்க, நம்மளுடைய பெட்டோடைய நேம் என்ன, குறிப்பிட்ட இந்த இன்சிடென்ட் அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா எந்த கேள்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேரி கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்லை. அப்ப உண்மையாலுமே இந்த மெசேஜஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கேரியா, இல்ல கேரியோட பேரை வச்சு வேற யாராச்சும் ஏமாத்துறாங்களா? சொல்ல போனா இந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கு. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது வரைக்கும் இந்த கேஸ்குள்ள பெருசா இன்வால்வ் ஆகாத ஒரு நபரை பத்தி தெரிய வருது. ஏமி ஃப்ளோரா, அதாவது டேவோடைய எக்ஸ் ஒய்ஃப், அவருடைய குழந்தைங்களுடைய அம்மா. ஏன்னா ஷானாலிஸ்க்கு ஏமி ஃப்ளோரா கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் இப்போ நீ டேவ் கூட சுத்திட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. மேற்கொண்டு ஏமி ஃப்ளோரா கிட்ட இருந்து எக்கச்சக்கமான மெயில்ஸ் வந்துட்டு ஷானாலிஸ்க்கு போயிருக்கு. ஷானாலிஸ் டைரக்டா 2015 அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஏமி ஃப்ளோரா மேல ஒரு கேஸே போடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இத்தனை நாள் எனக்கு வந்துட்டு இருந்த மெசேஜ் வந்துட்டு கேரி கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்ற சந்தேகமே வருது. எனக்கு தெரிஞ்சு கேரியோட பேரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி இருந்து
இருந்து செயல்பட்டு இருந்தது டேவோட எக்ஸ் ஒய்ஃபான ஏமி தான் அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் டேவ் வந்து அவரோட சேஃப்டிக்காக வச்சிருந்த துப்பாக்கி திடீர்னு காணாம போகுது. டேவ் உடனடியாக துப்பாக்கியை காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்க இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக 2 ஃபேமஸ் டிடெக்டிவ்ஸ் வராங்க. ஒருத்தர் ரேயான், இன்னொருத்தர் ஜிம். இப்ப இந்த கேஸ் டிடெக்டிவ்ஸ் 2 பேருமே வந்துட்டு 2 விதமா கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு டிடெக்டிவ் கேரி தான் வந்து மறைஞ்சிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கோணத்திலும், இன்னொரு டிடெக்டிவ் கேரியோட பேரை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்ற கோணத்துல யோசிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை மெசேஜஸ் மெயில்ஸ்லாம் வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது எந்த இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணாதான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் டேவ், ஷானாலிஸ், கேரியோடைய அம்மாவான நான்சி, அவங்க பையனான மேக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கிட்ட இருந்து அக்சஸ் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு ட்ராக் பண்றாங்க. ஆயிரக்கணக்கில் மெசேஜஸ் அண்ட் மெயில்ஸ் இருக்கு. கடந்த 3 வருஷம் கிட்டத்தட்ட 16,000-17,000 மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுமையா உட்காந்து 1 by 1 ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் டிசம்பர் 5, 2015 911க்கு ஒரு கால் வருது. இந்த கால் வந்து பாத்தீங்கன்னா பிக் லேக் பார்க்ல இருந்து வருது. இந்த காலை பண்ணது ஷானாலிஸ். அந்த காலில் ஷானாலிஸ் வந்துட்டு ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, அது ஒரு லேடி, யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டத்தோட பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சடனா ஒரு ஷூட்டிங் சவுண்டு கேட்குது. உடனடியே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஷானாலிஸை யாரோ ஒருத்தங்க துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. ஷானாலிஸை உடனடியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. ஷானாலிஸ் ஓட ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த சமயம் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க சுட்டிருக்காங்க. அந்த தோட்டம் அவங்களோட காலில் போயிட்டு பட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஷானாலிஸ் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்திலிருந்து தெளிகிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஷானாலிஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, உங்களை யார் சுட்டா, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஷானாலிஸ் ஒரு பேரை சொல்றாங்க. ஏமி ஃப்ளோரா, டேவுடைய எக்ஸ் ஒய்ஃப். அவங்க தான் என்னை விட மாட்டேன், கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பின்தொடர்ந்து வந்தாங்க. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் ஓடினேன். அந்த தோட்டம் என்னோட காலில் பட்டுச்சு. நிறைய ரத்தம் போக நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஃபாரன்சிக் வந்துட்டு ஒவ்வொரு மெசேஜுமே வந்துட்டு டீப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஏமி கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து கேரியை கொலை பண்ணேன். கேரியோட ஐடென்டிட்டியில் இருந்தது நான் தான். அதுவும் கேரியை வேற எங்க வச்சும் கொலை பண்ண கிடையாது. கேரி அவங்களோட கார்லயே வச்சுதான் கொலை பண்ணேன், கத்தியால குத்துன அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மெயிலை வந்துட்டு அவங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியல. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மறுபடியும் இவங்களுக்கு கிடைச்ச கேரியோட காரை எடுத்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண நினைக்கிறாங்க. இந்த முறை இவங்க கேரியோட சீட் கவர்லாம் கிழிச்சு பார்க்கறாங்க. உள்ளார இருந்த ஸ்பாஞ்சில் நிறைய ரத்த கரைகள்லாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த காரை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அங்க இருந்த ஒரு டின் பாட்டில் ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் கிடைச்சது. அதை டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப கேரி, டேவ் அப்புறம் டேட்டா பேஸில் இருந்து யார் கூடயுமே வந்துட்டு இது மேட்ச் ஆகல. ஆனா இந்த முறை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரத்த கரைகளே கிடைச்சிருக்கு. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இது கேரியோட ரத்தம் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப கேரி அன்னைக்கு ஆபீஸ்க்காக லேப்டாப் எடுத்துட்டு போன அன்னைக்கே உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கேரியோட பேரு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்த மெசேஜஸ் அண்ட் மெயில்ஸ் எல்லாமே வேற யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே உடனடியாக ஏமி ஃப்ளோரோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு ஏமி ஃப்ளோராவை விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப ஏமிக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாத மாதிரி ரொம்பவே கேஷுவலா இருந்திருக்காங்க. சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, கேரி எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏமி வந்துட்டு, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னோட 2 குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கேன், இதே வீட்டுக்குள்ள தான் இருக்கேன், மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இவங்களுடைய போனையும் அக்சஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல இது ஏமி ஃப்ளோரா இல்லை அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாத்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்து அவங்களுக்கு அந்த டின்ல கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல ஒருத்தங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டோட 100% மேட்ச் ஆயிருக்கு. அது வேற யாரும் இல்லை, இவ்வளவு நாள் நான் விக்டிம்னு சொல்லிட்டு இருந்த ஷானாலிஸ். இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஃபாரன்சிக் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் தராங்க. இது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்தா வந்திருக்கு, குறிப்பிட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன், அந்த ஐபி அட்ரஸ் வேற யாரோடதும் கிடையாது, ஷானாலிஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண டைம்ல கேரி நான் பார்த்ததே கிடையாது, ஒரு 10 செகண்ட் பார்த்துருப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கேரியோடைய கார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேரியோடைய காருக்குள்ள
வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டின்ல வந்துட்டு இவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? இன்னொன்று, என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஷானாலி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்களோட ஐபி அட்ரஸில் இருந்தால் இந்த எல்லா மெசேஜஸ் அண்ட் மெயில்ஸுமே வந்திருக்கு. இந்த விஷயங்கள் தெரிய வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஷாக் தான். அது முக்கியமாக டேவ் கூட விக்டிம் மாதிரியே இருந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணால் பாதிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரியே இருந்து ரொம்பவே பக்காவாக கூட இருந்தே காய் நகர்த்தி இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுறதுக்கே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் 600க்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க வேலைக்கூட போகாமல் இதிலே வந்துட்டு மூழ்கி இருந்து எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சொந்த வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காங்க. அதில் அவங்களோட பொருள், அவங்களோட சொந்த வீடு எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. அவங்களோட குழந்தைய மட்டும் வெளியில் கூப்பிட்டுருக்காங்க. பத்தாததுக்கு இவங்க ஆசையாக வளர்த்துன அவங்களோட நாய், பூனை, பாம்பு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சிருக்காங்க, நம்பணும் அப்படின்றதுக்காக. அவங்களே துப்பாக்கி எடுத்து அவங்களோட காலிலேயே வந்து சுட்டுக்கிட்டு என்ன ஆமி ஃப்ளோரா வந்துட்டு சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. கடைசி கட்டத்தில் எல்லாருக்குமே இது கேரி கிடையாது அப்படின்ற சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பழி அப்படியே தூக்கி ஏமி மேலே போடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்துட்டு நம்ப மாட்டாங்க. இவங்க எடுத்த உடனே ஏமியை போய் விசாரிச்ச உடனே இவங்க இதுக்கு காரணம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பேசியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஷானாலிஸ் இத்தனை விஷயத்தையும் பண்ணதுக்கான ஒரே ஒரு காரணம் டேவோடைய லைஃபுக்குள்ள இவங்க மறுபடியும் போகணும் அப்படின்றது தான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த கேஸை பற்றி கேஷுவலாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதை பற்றியுமே சொல்லாமல் ஷானாலிஸை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இது காரணம் ஏமி ஃப்ளோரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரியை என்ன பண்ணாங்க. இந்த சீட் கவரில் இருந்த அந்த ரத்தத்தெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக கேரி வந்துட்டு இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு தெரியுது. கேரியோடைய உடம்பாச்சு எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால ஷானாலிஸை வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேஷுவலாக அமைச்சிடுறாங்க. ஆனா ஷானாலிஸோட எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்காணிக்கிறாங்க. ஷானாலிஸோட கார்ல வந்துட்டு ஜிபிஎஸ் சிக்னல் வந்துட்டு பொருத்துறாங்க அவங்களுக்கே தெரியாம. இப்படி அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லா ஆக்டிவிட்டியும் மேட்ச் பண்ணப்ப இவங்க கண்டினியூஸா ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இவங்க டெய்லியுமே அவங்களோட கார் எடுத்து ஒரு 2-3 தடவையாச்சும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருவாங்களாம். இந்த ஜிபிஎஸ் லொகேஷனை வச்சு அப்படி யாரோட லொகேஷனுக்கு இவங்க டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தப்ப இவங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லொகேஷன்ல ஏமியோட வீடு இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஏமியோட உயிருக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து போடுறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷானாலிஸோட வீட்டை வந்துட்டு ஷானாவுக்கே தெரியாம இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி இவங்க செக் பண்ணி பார்த்தப்ப உள்ளார இவங்களுக்கு ஒரு செல்போன் அப்புறம் கேமராஸ்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதுல சில போட்டோக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ரிலேட்டடா இருக்கு. அதுல ஒரு போட்டோல ஒரு டேட்டூ வந்து போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த டேட்டூ வந்துட்டு கால் கிட்ட இருந்திருக்கு. இப்ப கேரியோட அம்மாவான நான்சி வந்துட்டு இது கேரியோட காலில் குத்தி இருந்த டேட்டூ தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேமராக்குள்ள கேரியோட காரையும் வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இந்த போட்டோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார் வந்துட்டு டேவோட வீட்டு வாசல்ல நின்று போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த தகவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா எவிடன்ஸும் வச்சு ஷானாலிஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷானாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஷானாலிஸை வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ ஷானாலிஸ் வந்துட்டு இது எதுவுமே நான் பண்ண கிடையாது, எம்மி தான் பண்ணா அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேமரால இருக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்து காமிச்சதுக்கு அப்புறமும் இல்ல கேரி நான் கொலை பண்ணல, கேரி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்க இதே சொல்லி சாதிச்சிருக்காங்க. கேரியோட சடலம் எங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த எல்லா எவிடன்ஸும் வச்சு ஆகஸ்ட் 15, 2017 ஷானாலிஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸ். கிட்டத்தட்ட 5 வருஷமா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முட்டாளாக்கி இருக்காங்க. இவ்வளவு டெப்தா அவங்களோட வேலை பொழப்பெல்லாம் விட்டுட்டு இத்தனாயிரம் மெயில், இத்தனாயிரம் மெசேஜஸ், ஜன்னல்ல கல்ல தூக்கி போடுறது, வீட்டில் இல்லாத சமயத்தில் வீட்டு சீட்டை கிழிக்கிறது, டிவியை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை கம்ப்ளீட் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 6 மாசம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த டேவுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.